வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 17. இன்றைய சிந்தனை தலைப்பு பகைவனுக்கு அருள்வாய். அந்த பொருளில் தான் இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம். இது மிக முக்கியமான ஒரு பொருளும் கூட. ஏன்னா நம்ம பழைய பழக்கத்திலிருந்து விடுபடணும். தான் மகரிஷியே சொல்கிறாங்க, பழக்கத்தையும் விட முடியல, விளக்கத்தையும் மறக்க முடியல. இந்த ரெண்டு கடையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் மனிதர்கள் அப்படிம்பார். இப்போ அந்த வகையில் சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமப்புனையை சுடும் என்று வள்ளுவர் சொன்னார். தன்னையும் கெடுக்கும், யாரோடையெல்லாம் கோபப்படுறோமோ அவங்களையெல்லாம் உங்கள் நட்பு கெடுது, எல்லா வகையிலையும் பாதிப்பு தான் ஏற்படும். இப்போ இந்த கோபம்ங்கிறது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி வயப்பட்ட நிலை தான் கோபம், சினம்னு சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குது? மிருக நிலைப்பதிவுகள் பூரா வெளிப்படும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இருப்பு கட்டி வைக்கும்போது அது வஞ்சம். இன்னும் வெறுப்புணர்வு, பொறாமை, இது எல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடல் கெடும், மனம் கெடும், நட்பு நலம் கெடும், பிறவியின் நோக்கம் நிறைவேறாது, வாழ்வின் நோக்கமும் நிறைவேறாது. இந்த பகை என்ற ஒரு வார்த்தை பார்த்தோம்னா முரண்பாடு தான் பகைங்கிறது. ஏன்னா பிறந்துட்டோம், எல்லோரும் சாகிற வரைக்கும் வாழ்ந்தாகணும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். கொடான கோடி பிறவி எடுத்து வந்ததில் சஞ்சித கர்மமனையில் எவ்வளவு பாவப்பதிவுகள் இருக்கோ நமக்கு தெரியாது, அவ்வப்போது அது வெளிப்படுது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் மனிதர்களாலோ பொருள்கள் மூலமாகவோ ஜீவன்கள் மூலமாகவோ சில துன்பங்கள் நேரும். அது வாழ்க்கையில் ஏற்படுறது சகஜம்தான். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எவ்வளவோ நாட்களில் எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம், நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும். இப்போ என்னன்னா, துன்புறுத்துறாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கணியன் பூங்கொண்டனார் சொன்னது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னா, அப்போ நம்முடைய எந்தெந்த பிறவிகளில் எதை செஞ்சோமோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இதை முதல்ல ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ளும்போது அங்கே பகை உணர்வுக்கு இடமே கிடையாது. பகை உணர்வு ஒரு மனிதரிடம் இருக்குமே ஆனால் அவன் உடல் நலம் கெட்டு, மனவளம் கெட்டு, நட்பு நலம் கெட்டு, எல்லா வகையிலையும் கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படுது. அப்போ அந்த பகை உணர்வுங்கிறது மனிதர்களுக்கு இருக்கவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் அங்கே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். ஆசையை ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே சினத்துக்கோ பகைக்கோ வெறுப்புக்கோ பஞ்சத்துக்கோ இடமே இருக்காது. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியவர்களாக இருக்கோம். இப்போ ஏன் அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கும்போது அந்த சரியான விளக்கம் தெரிஞ்சவங்க யாரையும் பகை உணர்வாக கருத மாட்டாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நோன்பு நடந்துகிட்ருக்கு. இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களெல்லாம் ஈத்து பெருநாள், ஈகை பெருநாளுக்காக ரெடியாகிட்டு இருக்காங்க. தவம் பண்ணி இந்த தவம் செய்யும்போது தான் அந்த பகை உணர்வு மாறுங்கிறார் நம்ம குருமகான். அப்படி தான் நபிகள் நாயகம் ஒரு முறை காபா, அந்த முதல் இறை ஆலயம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறாரு தன்னுடைய நண்பர்களோட. அப்போ வேறொருவருடைய ஆட்சி அங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் இவர் அந்த பள்ளிவாசலுக்குள்ளாக, அந்த கோயிலுக்குள்ளாக, இறை இல்லத்துக்குள்ளாக உள்ளே நுழையிறதுக்கு அனுமதிக்கலை அந்த பொறுப்பாளர். அனுமதிக்காதனால அவர் பள்ளிவாசலுடைய அந்த இறை ஆலயத்தினுடைய வெளிப்புறத்துலேயே வாசல்லையே இருந்து தொழுகை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தன்னோட நண்பர்களோடு வந்துட்டார். பின்னொரு சமயம் பெரிய போர் நடந்தது, அதில் இவர் ஜெயிச்சிட்டார். இப்போ இந்த இறை ஆலயம் இவருடைய பொறுப்புக்கு வந்தாச்சு, இவர் ஜெயித்ததுனால. இப்போ தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு. இப்போ அங்கே ஏற்கனவே இவரை உள்ளே அனுமதிக்காத அந்த அன்பர் தான் பொறுப்பாளராக இருக்கார். அவருக்கு ஒரே சங்கடம். ஐயையோ, நம்ம போன தடவை இவர் வரும்போது இவரை நம்ம உள்ளே அனுமதிக்கலை, அவர் வெளியவே
நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாரே, இப்போ அவருடைய ஆட்சியின் கீழே தானே இந்த ஆலயம் வந்திருக்கு. அப்போ இவர் வந்த உடனே நம்மளை தான் சிறைச்சேதம் பண்ணிடுவார், நம்மளை கொன்றுவார் நபிகள் நாயகம் அப்படின்னெல்லாம் கைகாலெல்லாம் உதறுது. என்ன நடக்க போகுதோன்னு தெரியல, பயந்து இருக்கிறாரு. அப்போ இவர் நண்பர்களோட நபிகள் நாயகம் வர்றாரு. உள்ளே வந்தார், எல்லாரையும் பார்த்தாரு, வணக்கம் போட்டார். அதன் பிறகு இந்த ஆலயத்துக்கு யார் பொறுப்பாளர், யார்கிட்ட இருக்குது சாவி அப்படி கேட்குறார். கேட்டால் அது இன்னார் தான்கன்னு சொல்லி அவரை கையை காமிக்கிறாங்க. அப்போது அந்த சாவியை வாங்கி திரும்ப இப்போ என்னுடைய ஆட்சியில் வந்துட்டாலும் கூட இந்த இறை ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது தான் என்று அவர் கையிலேயே கொடுத்தார். கொடுத்துட்டு கும்பிடு போட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி நண்பர்களோடு போயிட்டார். இதுதான் ஞானியருடைய நிலைங்கிறது. ஏன்னா யாரார எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நேரத்தில் நம்ம என்னென்ன இம்சை பண்ணணுமோ தெரியாதோ அதெல்லாம் இப்போ வட்டி முதலுமா இப்போ திருப்பி வருது வெளியே. இதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து அங்கே கோபம் வராது. கோபம் வந்தால் தான் மன்னிக்கும் மனப்பான்மை வரணும். வஞ்சம் அதெல்லாம் ஈர்ப்பு கட்டி வைக்கும், எல்லாமே செய்யும். கோபமே வரலைங்கும் போது அது அன்றைய நிகழ்ச்சியை என்ன நினச்சிருப்பார் அவர் அப்படின்னா, இன்றைக்கு உள்ளே போய் அந்த ஆலயத்துக்கு உள்ளார இருந்து தான் தொழுகை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுன்னோ. அதுக்கு வெளியில் இருந்து கூட, ஏன்னா இறைநிலை எல்லா இடத்துலையும் இறைந்து கிடக்கிறது. அதுக்குள்ளார மட்டும்தான் போயிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணணுங்கிறது நாட் நெசசரி, அவசியம் இல்லை. அதை உணர்த்துவதற்காக இறையாற்றல் அவர் மூலமாக என்னை வாசல்லேருந்தே தொழுகை பண்ணிட்டு போப்பான்னு பண்ணியிருக்கு. அந்த அனுபவமும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் போவார். இல்லாமல் சாதாரண மனிதர்கள் தான் இதை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு, ஐயோ அந்த ஆள் என்னை உள்ளே விடலை, அடுத்தவனை வச்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் நான் வரும்போது என்றெல்லாம் மனசுக்குள்ளார உரிமைக்கிட்டே போவாங்க. இது சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அது எல்லா பக்கமும் நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் மகான்களாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம வரலாறுகளில் படித்தோம்னா அவங்க அந்த மன்னிப்புங்கிற வார்த்தைக்கே, ஏன்னா அங்கே கோவப்பட்டிருந்தா தானே மன்னிக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும். கோவமே படமாட்டாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இறையாற்றல் அந்த நபரை கருவியை வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கு, இதை நான் எதிர்கொண்டு தான் ஆகணும். என்னிலிருந்து ஒரு வினைப்பதிவு கழிஞ்சிருச்சு. எத்தனையோ பதிவுகள் பல பிறவிகளில் கொண்டு வந்தது எவ்வளவோ தெரியாது, அதில் ஒன்று கழிஞ்சிருச்சு. அந்த கழிவதற்கு காரணமாக இருந்த அவருக்கு நான் நன்றி சொல்லணும் என்ற நிலை தான் அந்த உண்மைகளை உணர்ந்தவர்களால் அப்படி தான் நினைக்க முடியும். அப்போ அந்த வகையில் தான் காந்தியடிகள் ஒரு தடவை அவரை சிறையில் கொண்டு போய் போடும்போது அந்த ஆங்கிலேய அதிகாரி உள்ளே அந்த சிறைக்குள்ளே தள்ளும்போது மார்பிளை எட்டி உதச்சி உள்ளே தள்ளிட்டார். அப்போது திருப்பி அவருக்கு விடுதலை படும்போது அங்கே அவர் உள்ள ஜெயிலில் இருந்த காலத்தில் ஒவ்வொரு கைதிகளும் ஒவ்வொரு கைத்தொழில் பண்ணுவாங்க. அதில் வந்து செருப்பு தைக்கிறதுக்கு பழகிட்டார் காந்தியடிகள், மிதியடி. திருப்பி அவருக்கு விடுதலை ஆகும்போது அந்த அதிகாரிக்கு ஒரு மிதியடி தயார் பண்ணி, ஐயா உங்களுக்கு நான் இந்த மிதியடியை பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்குது, எப்படியா அளவு எடுக்கலையா நீ, எப்படி நீ இதை தைச்ச அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் முதல் நாள் வந்தப்போ என்னை நீங்கள் மார்பிளை உதச்சி உள்ளே தள்ளுனீங்க இல்லையா, அந்த மார்பில் இருந்த வடுவை நான் அடையாளமாக வச்சுக்கிட்டு அந்த அளவை கரெக்டாக மனசில் குறிச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு மிதியடி செஞ்சுட்டேங்க நாராமா. இதுதான்ங்க ஞானியருடைய நிலை. அதே போல தான் நம்முடைய குருமகானும் பல முறை அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போனதுனால தான் அங்கே சினம் தவிர்த்தல்ங்கிற ஒரு பயிற்சியவே ஏற்படுத்துகிறார். அதனால் ஏற்படக்கூடிய எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் மனித வாழ்க்கையில் நம்ம இருக்க போகிற நாட்கள் மிக குறைந்த நாட்கள் தான். அதுக்குள்ளே பகை உணர்வை ஏற்படுத்தி வைக்கும்போது நம்ம வாழ்க்கையை விளங்கி கொள்ளாதவர்களாகவே மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியவர்களாக, அந்த வினைப்பதிவுகளை கழிப்பதற்காகவே பிறவி எடுக்க வேண்டிய நிலைமை ஆகும். அப்போ வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழும்போது தான் அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்குங்கிறதெல்லாம் உணர்ந்ததுனால தான் யாரையும் எங்கேயும் பகை உணர்வாக ஏற்படுத்தக்கூடாது. அதுபோல் தான் இயேசுபிரான், ஏன்னா உயிர் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்தது. உசுரை விட்டுட்டா அப்புறம் என்ன இருக்குது? ஆனால் அவரை சிலுவையில் அறையும் போதும் கூட அவர் ஞானி இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆக
யாரோ எவரோ பட்ட ஒவ்வொரு வினைப்பதிவும் பிரபஞ்ச காந்தத்துலேயும் பதியறனால ஒன்றா இவங்களுக்கே யாரையாவது துன்புறுத்தணுங்கிற எண்ணம் வந்திருக்கும், அது செயலூக்கமாகி ஆகணும். அப்படி இல்லைன்னா பிறர் மன தூண்டலால் ஒரு எண்ணம் மேலெல்லாம் செயலாக மலரலாம். இப்போ யாரெல்லாம் கோபக்காரவங்களோ அவங்களுடைய பதிவுகளெல்லாம் இவங்க சலனமான மனதோடு இருக்கும்போது இவங்களோட இணைஞ்சிக்கிட்டு அது செயலூக்கமாயிரும். அப்போ நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நானாக இப்படி கோபப்பட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதான் பாரதியார் சொல்கிறாரு, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே. ஏன் பகைவனுக்கும் அருள் புரியணும் அப்படின்னா, அந்த பகை தீக்குள்ளாகவும் பரமன் இருப்பதை அறிந்து விட்டோம். அதனால பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடல், இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புங்கிறார் திருவள்ளுவர். அப்போ இந்த முறையிலெல்லாம் நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தவர்களெல்லாம் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போது மகரிஷியும் என்ன சொல்கிறாங்கன்னா, துன்பமே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. உப்பத்துனா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும். எந்தெந்த பிறவிகளில் யாரை நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ அதெல்லாம் இப்போ திருப்பி நம்மலேருந்து வெளிப்படணும். வெளியாயிருச்சுன்னா தான் நம்ம கர்மையும் தூய்மையாகும். அதனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்து கொள்றதுக்கு தான் மனவளக்கலையில் அத்தனை பயிற்சி முறைகளையும் நான் வடிவமைத்திருக்கிறேங்கிறார். அதனால் செய்கிறதெல்லாம் தப்பாக செஞ்சுட்டு ஒரு கொலகாரன் அவனுக்கு உசுர் பயம், ஐயோ நான் மனவளக்கலை பயிற்சி எடுத்துகிட்டேன், துரியாதனம்லாம் எடுத்துகிட்டேன், நான் பேராசிரியர் அளவுக்கு உயர்ந்துட்டேன், எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னா அது எப்படி முடியும்? சட்டம் சமுதாயத்தில் ஒழுக்கத்துக்காக ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்காங்கங்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த இறை இணைப்புக்கு போய் இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற உணர்வு நிலை வரும்போது அந்த உயிரும் கூட துச்சம்தான், போங்கடா நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு இதை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படிங்கிற மனநிலையாகும். ஆனால் கடைசி நேரம் தூக்கில் தொங்க விடுற நேரத்தில் கூட அவனுக்கு அவனுடைய நல்வினை பதிவுகள், ஏன்னா உண்மைகளை உணர்ந்த பிறகு நிறைய புண்ணிய பதிவுகளை செஞ்சுருந்தான், நல்வினை பதிவுகளை பிறருடைய துன்பம் நீக்கக்கூடிய செயல்களை செஞ்சுருந்தான் அப்படின்னா அந்த தூக்கிலிருந்து கூட அவன் விலகி போகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவன் பட்டிருக்கிற இன்னும் நிறைய வினைப்பதிவுகளை இந்த பூமியில் இருந்து இந்த பிறவிலே கழிக்கணும்னு இருக்கும்போது அவன் சாக மாட்டான். இதுபோல் இறையாற்றல் எல்லாவற்றையும் நடத்தி வைக்குது, அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்வை தவத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். தவம் சரியான முறையில் அமையணும் அப்படின்னா உடற்பயிற்சி, காயல் பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, இதெல்லாம் தற்சோதனை, இதெல்லாமே தொடர்ந்து நம்ம முழுமையாக செஞ்சுட்டு வந்தோம்னா யாரையும் பகை உணர்வாக நினைக்க மாட்டோம். பகைமைங்கிற ஒரு வார்த்தையே மிருகநிலை பதிவுகளிலிருந்து வெளிப்படக்கூடியது. நம்ம மனிதனாக 6வது அறிவு பெற்றவர்களாக நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறனையும் பெற்றிருக்கோங்கிறத குருமகான் மூலமாக உணர்ந்திருக்கனால இதுவரைக்கும் நம்ம எத்தனை பேரை பகையாக நினச்சோமோ அத்தனை பேரையும் நம்ம வாழ்த்தி அந்த பகை உணர்வை மாற்றிக்கணும் என்பதை தான் மகரிஷி இன்றைய சிந்தனையில் நமக்கு குறிப்பிடுறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.